டிகாஷன் ஓகே, பால் வெரி குட். இது என்ன தரப்பா? ஹலோ, என்ன மாப்பிள்ள ஹனிமூன்ல எப்படி போட்டோல பார்த்தி? யார் நீ? Who are you? வெல் போட்டோ 125 கோவில் எடுத்தது. உன் பொண்டாட்டி தனியா என்ன கோவில் கூட போக விட மாட்டேன்றப்பா. அப்புறம் அந்த காலேஜ் போட்டோ பத்தியா? அவ காலேஜ்ல அவளோட மதிப்பு உயரணுமா, அதுக்காக ரத்த தான முகாம் நடத்த சொன்னா. நடத்தினேனே. ஏன்பா, எங்க அப்பா திவசத்துக்கு நான் துணி கொடுத்தா அங்க கூட அவ வந்தா எப்படிப்பா? கல்யாணத்தை பத்தி பேச அவன் அப்பனை வீட்டுக்கு கூட்டு வந்தா. அதான் பாவம் மாமனாரு. அந்த விஷயத்தை அந்த கிழவன் கூட உங்ககிட்ட சொல்லலையா? பயங்கரமான ஃப்ராடு பார்ட்டிங்க, உனக்கு நல்ல அல்வா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் போட்டோ கோவில் எடுத்தது. கையில பூமாலை இருக்குமே, அதான் அதேதான். ரகசியமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அது அவ அப்பனுக்கு தெரிஞ்சிருச்சு. எங்களை பிரிச்சுட்டான். நான் ஏழையா, என்ன கழட்டி விட்டான். நீ பணக்காரனா, உன்னை கோத்து விட்டான். நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா. உன் ஒய்ஃப் ஃபிகர் தான், சூப்பர் ஃபிகர் தான். ஆனா அவ என்கிட்ட கொஞ்ச நாள் தான் இருந்தா. அதை பெருசுப்படுத்திக்காம நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இப்போ புது வீடு கட்டி குடி புகுந்தா கிரகப்பிரவேசம் பண்றாங்க. அந்த மாதிரி பழைய வீட்டுல குடி புகுந்தா விட்டுறாங்களா? பால் காய்ச்சி சாப்பிடறதில்ல. அந்த மாதிரி நினைச்சுக்க. உன் பொண்டாட்டி பழைய வீடு, ஓல்டு ஹவுஸ். சின்ன வந்தாச்சு. என்ன சன்னி? அண்ணன் எங்க? உங்களதான் கேட்கிறேன். அண்ணன் எங்க? படுத்துட்டு இருக்க. அண்ணே, அப்பா, அண்ணன் ஃபுல்லா தண்ணி அடிச்சிருக்காரு. என்னன்னு பெரிய அண்ணன் கல்யாணத்துக்கு போனா வெத்தலை பாக்கு கூட போட மாட்டாரு. எப்படி இந்த பழக்கம்? அதான் தெரியல. வேடா தூக்கி அவன் தலை மேல ஊத்துறா. வேண்டாங்க. ஊத்துறாங்கற? வேண்டாங்க. தூக்கி அந்த ஊத்துறா.
என்ன கண்டாவி பழக்கண்டா இது? அப்பா முதல்ல அவளை வெளியே சொல்லுங்க. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். என்ன பழக்கம் இது? அதான் தலையில தண்ணி ஊத்திட்டீங்களே. தண்ணி ஊத்துறான் போத போகும். ஆனா நீ குடிச்ச கலகம் போக மாடா. நான் அவளுக்கு தாலி கட்டினேன், என் பொண்டாட்டியானா. ஆனா அவளுக்கு முதல் புடிச்சிருக்கான், அந்த கலகம் போயிடுமா? போட்டோ பாருமா, இதுல உன் மருமகளோட முதல் புருஷன் இருக்கான். அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த போட்டோவை நம்பாதீங்க. அது எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த போட்டோல இருக்கிற ஒரு அயோக்கிய. நான் நல்ல வார்த்தை, நான் என்ன தப்பு பண்ணல. அன்னைக்கிட்ட சொல்லு தம்பி, அண்ணி நல்லவன் சொல்லு தம்பி. எப்படின்னு அன்னைக்கு இன்னொரு புருஷன் என்னால நம்பவே முடியல. என்ன உளறீங்க? நான் உணரலடா, உண்மைதானே சொல்றேன். அவன் முதல் புருஷன் கிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டேன். போடி வைங்க. நான் சொல்றது கேளு தம்பி. தலைமையில தண்ணி ஊத்துன நீ தானே? நான் அவளை தலை முடியாச்சு. இனி கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. இனிமே நீங்க இருக்க. என்னம்மா என்னாச்சு? இது என்னோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நானே பேசுறேன். ஒரு திருட்டு அயோக்கிய ராஸ்கல் அவன் பொண்ணு ஒருத்தனை காதலிச்சிருக்கிறாங்கிற விஷயத்தையே மறைச்சு, அந்த திருட்டு அயோக்கிய ராஸ்கலே அவன் வீட்டுக்கு சம்பந்தம் பேச போயிருக்கிறாங்கிற விஷயத்தையும் மறைச்சு, அவனுக்கும் அவளுக்கும் கோயில்ல கல்யாணம் நடந்த விஷயத்தையும் மறைச்சு, கல்யாணம் நடக்கலாம் சம்பந்தம் பேச அந்த வீட்டுக்கு போனியா இல்லையா? சொல்லியா? இல்லடா, மரியாதை எல்லாம் பேசுறேன். நீங்க உட்காருங்கப்பா, உங்களுக்கு சூதுவா தெரியாது. இன்னும் எத்தனை விஷயத்துல நீங்க ஆரம்பத்துல இருந்து ஏமாத்தப்பட்டிருக்கீங்களோ. இந்த திருட்டு அயோக்கிய ராஸ்கல் கிட்ட இருந்து உங்க அப்பனை யாராலையும் பிரிக்க முடியாது. இந்த திருட்டு அயோக்கிய ராஸ்கலுடைய பொண்ணு சோரம் போயிட்டா அப்படின்னு நீ சொன்னதை விட இத்தனை வருஷமா இந்த குடும்பத்தை நான் ஏமாத்திட்டு வந்தேன்னு சொன்ன பாரு, அந்த வார்த்தை தான்ப்பா என்னால தாங்கிக்க முடியல. இப்ப சொல்றேன்பா, என்னுடைய நிலம்பலம், ஆஸ்தி பாஸ்தி, தோப்பு துறவு, சொத்து பத்து அத்தனை வித்தாவது சொல்றேன். உங்க அப்பனோட ஷேர் இல்ல. எப்படியாவது என் பொண்ணு நிரபராதியை நிரூபிக்கிற வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன். என் பொண்ணும் மிதிக்க மாட்டா.